صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹுல் வாதிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் முதாரியான ஃபேலுக்கு ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்துக்களை பற்றி நம்ம படித்தோம். இப்போ அந்த வரிசையில் சில முதாரியான ஃபேலை கொண்டு உதாரணம் போட்டிருப்பாங்க. அதில் ஜஸ்மு செய்யக்கூடிய நகியுடைய லாவை நாம் என்ன செய்யணும்? சேர்க்க வேண்டும். பாருங்க, துலவ்விசு, துலவ்விசு எதைக்க துலவ்விசு எதைக்க பில்மிதாதி பில்மிதாதி. இதனுடைய மாதி எப்படி இருக்கும்? லவ்வசன் இருக்கும். ஃபஅலவசன், லவ்வசன மாசுபடுத்தினான், அழுக்காக்கினான், கைகால்களை அழுக்காக்குறது. லவ்வச அப்படின்னா தல்வீஸ் அப்படின்னா மாசுபடுத்துதல், அழுக்காக்குதல். அப்போ துலவ்விசு நீ அழுக்காக்குவாய், எதைக்க உன் இரண்டு கைகளையும், பில் மிதாதி, மிதாதினா இங்க், மையின்னு சொல்றோம்ல, மை, மையை கொண்டு உன் இரண்டு கரங்களையும் நீ அழுக்காக்குகிறாய் அப்படின்னு என்னுடைய வாசகம். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? இங்கே நகியுடைய லாவை சேர்க்குறோம். லாவை சேர்க்கும்போது இங்கே என்ன செஞ்சிடும்? ஜஸ்மு வந்துடும். இப்போ அர்த்தம் வைங்க, லா துலவ்விஸ், நீ மாசுபடுத்தாதே, அழுக்காக்காதே உன் இரண்டு கைகளையும், பில்மிதாதி மையை கொண்டு நீ அழுக்காக்காதே. சில பள்ளிக்கூடங்களை படிக்கிற பிள்ளைகளை பார்த்தோன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பின்னால் பார்த்தா கைகளெல்லாம் மையாக இருக்கும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, உன் இரண்டு கைகளையும் மையை கொண்டு நீ அழுக்காக்க வேண்டாம், அழுக்காக்காதே. அப்போ இந்த லா வர்றதுனால இந்த லா நகியுடைய லா. இதே நஃபியுடைய லாவா இருந்தா இங்கே ஜஸ்மு வராது. நகியுடைய லாவா இருக்க போய் தான் என்ன செய்யுது? ஜஸ்மு வருது. இதே இருமையாக இருந்தால் நூனை போய்க்கிடுவோம், பன்மையாக இருந்தாலும் நூனை போய்க்கிடுவோம். பெண்பால் பன்மையாக இருந்தால் மட்டும் நூன் என்ன செய்யாது? போகாது. இது ஒரு பொதுவான சட்டம். அடுத்து பாருங்க, தவ்ரிபு, தவ்ரிபு மன் ஹுவ அஸ்கரு மின்க, அஸ்கரு மின்க என்ன அர்த்தம்? தவறிபோ நீ அடிக்கிறாய் அல்லது அடிப்பாய், மண் ஒருவனை, ஹுவ அந்த ஒருவன், அஸ்கரு மின்க உன்னை விட வயதில் குறைந்தவன், சிறியவன். அப்போ உன்னை விட வயதில் சிறியவனை நீ அடிப்பாய் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நகியுடைய லாவை சேர்க்கிறோம். தலரிபுங்கிறது எப்படி மாறிடும்? லா தலரிப். இப்போ என்ன அர்த்தம்? நீ அடிக்க வேண்டாம். யாரை? மண் ஒருவனை. அந்த ஒருவன் எப்படிப்பட்டவன்? இந்த மண் மௌசூல்னு சொல்லுவாங்க. மௌசூல் வந்தால் அதை பார்த்து மீறக்கூடிய சிலா தேவை. இந்த சிலாவை வைத்துதான் மண் என்பது ஒருமையா, இருமையா, பன்மையா, ஆண்பாலா, பெண்பாலா. பாருங்க, இந்த மண் என்பது ஆண்பாலாவும் வரும், பெண்பாலுக்கும் வரும். அதே நேரத்தில் ஒருமை, இருமை, பன்மைக்கும் வரும். ஒருமை, இருமை, பன்மை இதுக்கும் வரும். அப்போ இந்த மண் என்பது ஒருமையா, இருமையா, பன்மையா, ஆண்பாலா, பெண்பாலா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதா இருந்தால் அந்த மண்ணை பார்த்து மீறக்கூடிய லமீர் இருக்குல்ல,
இதுக்கு பேர் சிலான்னு சொல்லுவாங்க. சிலா. இந்த சிலாவை வைத்து தான் இந்த மண் வந்து ஆண்பாலா பெண்பாலா, ஒருமையா இருமையா பன்மையா என்பதை கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, ஹுவை என்பது ஆண்பால் ஒருமை. அப்போ இந்த மண் என்பது என்னதான் இருக்கும்? ஆண்பால் ஒருமை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். லா தல்ரிப், நீ அடிக்காதே, அடிக்க வேண்டாம். மன்ஹுவ அஸ்கரு மின்க, உன்னை விட வயதில் குறைந்தவரை நீ அடிக்க வேண்டாம். பாருங்க, நகியுடைய லா வர போய் தான் லா தல்ரிப் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? படிக்கின்றோம். இப்போ அடுத்து பாருங்க, தஷ்ரபு. தஷ்ரபு பஅதல் பஅதல் ஜர்இ. தஷ்ரபுனா என்ன அர்த்தம்? நீ அருந்துவாய், நீர் அருந்துவாய். ஓடிய பின்னால். சில பேர் வாக்கிங் போவாங்க. சரானா நடந்தான். அப்போ நடந்த பின்னால் நீ நீர் அருந்துவாய். இப்போ வந்து இது முலாரியான பெயர். இதில் நம்ம என்ன செய்கிறோம்? நகியுடைய லாவை சேர்க்கிறோம். சேர்த்த பின்னால் எப்படி மாறிடும்? லா தஷ்ரீப், நீ அருந்த வேண்டாம். லா தஷ்ரப், நீ அருந்த வேண்டாம். இப்போ இந்த ரஃபவு போயிடும். நீ அருந்த வேண்டாம், நடந்த பின்னால் நீர் அருந்த வேண்டாம். வாக்கியங்கள்லாம் போன பின்னால் சில பேர் தண்ணி குடிப்பாங்க. குடிக்காதே அப்படின்னு என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, துத்லிஃபு. துத்லிஃபு அசாசல் மன்சிலி. அத்தலஃப யுத்லிஃபு அல்லது துத்லிஃபு. அத்தலஃபனா வீணாக்கினான், சேதப்படுத்தினான். அத்தலஃப. இத்லாஃப் அப்படின்னா சேதப்படுத்துதல். அவனுடைய மஸ்தர் என்ன சொல்லணும்? இத்லாஃப். அத்தலஃப யுத்லிஃபு இத்லாஃபுன். இத்லாஃப்னா சேதப்படுத்துதல், அழித்தல், உடைத்தல். அசாஸ் அப்படின்னா அசாசத்துடைய பன்மை. அசாசத் அப்படின்னா ஜாமான், வீட்டு சாமான்கள் இருக்குல்ல, பாத்திரங்கள், இதெல்லாம் அசாசத். அவருடைய பன்மை தான் என்னது? அசாஸ். அப்போ வீட்டினுடைய சாமான்களை நீ சேதப்படுத்துவாய் அப்படின்னு இருக்கு. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? நகியுடைய லாவை போட்டு லா துத்லிஃப், நீ சேதப்படுத்த வேண்டாம், சேதப்படுத்தாதே, உடைக்காதே. அசாசல் மன்சிலி, வீட்டினுடைய சாமான்களை நீ உடைக்காதே. இதெல்லாம் வர்றதுனால துத்லிஃப் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? படிக்கின்றோம். அடுத்து பாருங்க, தௌஹுது. தௌஹுது மா லைஸ லக்க, மா லைஸ லக்க. அகதனா எடுத்தான், யௌஹுதுனா எடுப்பான், தௌஹுதுனா நீ எடுக்கிறாய். மா ஒன்றை, இதான் மஃபூல். ஒன்றை நீ எடுக்கின்றாய். லைஸ இதில் உள்ள ஹுவா தான் வந்து மாவை பார்த்து வீழுது. இதுதான் சிலா. மாவு என்பதும் மௌசூலுடைய எழுத்துக்களில் ஒன்று. நஃபியுடைய எழுத்து வச்சிடக்கூடாது. பாருங்க, உனக்கு, லக்கனா உனக்கு, உனக்கு உரியது அல்லாத. இந்த ல வந்து உரியதுன்னு அர்த்தம் வரும். லக்க லாமு ஜாரு கே மஜின்னு சொல்கிறோம்ல, இந்த லா வந்து தனக்குரியதுன்னு அர்த்தம் வரும். அப்போ உனக்குரியது அல்லாத ஒன்றை நீ எடுக்கிறாய். அவன் என்ன அர்த்தம்? எனக்குரியது அல்லாத மற்றவனுக்குரிய ஒன்றை நான் எடுக்கிறேன். அது மார்க்கத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிப்பாங்க.
அடுத்தவனுக்குரிய பொருளை அவன் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவது ஹராம், கூடாது என்று சொல்வார்கள். அவ தௌஹுது நீ எடுக்கிறாய், மா லைசலக்க உனக்கு உரியது அல்லாத ஒன்றை நீ எடுக்கிறாய். இது எப்படி நஹியா மாத்திரம் பாருங்க, லா லா தௌஹுத் நீ எடுக்காதே, எடுப்பது கூடாது, அது ஹராம். மா லைசலக்க உனக்கு உரிய அல்லாத ஒன்றை நீ எடுக்க வேண்டாம். அப்போ லா நகி வர்றதுனால தான் தௌஹுத் அப்படி நாம் என்ன செய்கிறோம், ஜஸ்மு செய்கின்றோம். இன்னும் ஒரே ஒரு உதாரணம் பாருங்க, தல்பசுல் மலாபிச. தல்பசுல் மலாபிச அல்லையகத்த. மலாபிஸ் அப்படின்னா லிபாசுடைய பன்மை, ஆடைகள். லையக்கத் அப்படின்னா இறுக்கமான அர்த்தம், டைட்டான ஆடை. இஸ்லாத்தில் வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒழுக்கமான ஆடைகளை அணிய வேண்டும். இறுக்கமான ஆடை என்பது ஒழுக்கமான ஆடை அல்ல, அங்கங்கரையெல்லாம் அது வெளிப்படுத்தி காட்டும். அப்போ கொஞ்சம் டைட் இல்லாத, நெருக்கடி இல்லாத, இறுக்கம் இல்லாத ஆடைகளைத்தான் நம்ம என்ன செய்யணும், அணிய வேண்டும். தல்பசு நீ அணிகிறாய், அல் மலாபிசல் லையக்கா இறுக்கமான ஆடைகளை நீ அணிகிறாய். இது அப்படி நகியா மாத்துங்க, லா தல்பஸ் ஜஸ்மு வந்து லா தல்பஸ், இங்க வந்து சுகுன் இருக்கிறனால லா தல்பஸில் மலாபிச அல் லையக்கத்த இறுக்கமான ஆடைகளை நீ அணிய வேண்டாம். லா தல்பஸுங்கிறது நகி, ஃபேலமெர் ஃபாயிலு, மலாபிச மஃபூலு மௌசூஃபு, லையக்கத்த சிஃபத். ஏன்னா அந்த ஆடையை நம்ம வர்ணிக்கிறோம், இறுக்கமான ஆடை அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், வர்ணிக்கிறோம். இப்போ நகியுடைய லா வர்றதுனால தல்பசு அப்படிங்கிறது போய் தல்பஸ் அப்படின்னு என்ன செஞ்சிடும், வந்துடும். இதெல்லாம் கிதாபில் உள்ள உதாரணங்கள். நாமளாக என்ன செய்யணும், சில உதாரணங்களை போட்டு இப்படி வந்து நகியுடைய லாவை போட்டு நம்ம பழக வேண்டும். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد